வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்நாக்ஸ் டில் தீபாவளி வரைக்கும் தேவையான மாதிரி உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. தினம் ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்நாக்ஸ் நான் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். நம்மளோட வீடியோவில் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கேன். யோகாம்பாலோட சேனலில் ஸ்வீட்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. அந்த லெவலில் ஸ்வீட்ஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு காம்போ மாதிரி கொடுத்தோன்னா உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்க முடியும். நான் பண்ணுறதுலேருந்து நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி பண்ணிக்கிறீங்கனாலும் நீங்கள் உங்கள் சௌகரியம் போல் எடுத்து பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதில் நான் ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்நாக்ஸ்ன்ற மாதிரி தினம் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நம்ம என்ன பார்க்க போகிறோம், புள்ளியாரோட அனுகிரகத்தில். ஏன்னா லாஸ்ட் டைமே கூட எனக்கு பாதி ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறதே கையில் பெருசாக சூடு போட்டுன்ட்டேன். அதுக்கப்புறமா என்னால் தீபாவளி பக்ஷணம் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் இல்லாமல் பிள்ளையார் தான் காப்பாற்றணும். இந்த எல்லா நாளைக்கும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது அத்தனையும் பிள்ளையார் நல்லபடியாக நமக்கு நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்க போகிறோன்னா, அதாவது பாம்பே காஜா அப்படின்னு சொல்லுவாள், ஆர் காக்கிநாடா காஜா, இதை எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் காஜா அப்படின்ற ஸ்வீட்டு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போனீங்கன்னா கூட இந்த பிரசாதத்தை உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பூரி போயிருக்கிறவா எல்லாரும் ஜெகநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு அவரோட பிரசாதமாக இதை நிறைய பேர் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த காஜாவை அவர் ஜெகநாதரோட அனுகிரகத்தோடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கெல்லாமும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம், இப்போ பண்ணி பார்க்கலாம். இது மைதா, ஒரு கப் கிட்ட எடுத்துருக்கேன். ஒரு கப் 1.5 கப் கிட்ட எடுத்துக்கிறேன். இதை ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். நார்மல் டீஸ்பூன் தான், உருக்காத நெய் தான் இது. 2 3 4 டீஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நானே சொல்லுவேன், சமையல் கூட ஈஸியாக சமைச்சிடலாம். எல்லோரும் பக்ஷணம் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்மளோட கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கணும். அட் த சேம் டைம் பொறுமையாக தான் பண்ணணும். ஆச்சுன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போக முடியாது. பக்ஷணத்துக்கு மட்டும் எல்லோரும் உங்களுடைய கவனம் ஃபுல்லாக இதில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமே என்னோடய கவனக்குறைவு தான் நான் இந்த மாதிரி சூடு போட்டுன்றதுன்னு நான் சொல்லுவேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட் டைம் நம்ம சூடு போட்டுருந்தது. ரொம்ப அசால்ட்டாக லெஃப்டில் எப்படி தூக்கினேன் இந்த கடாயை. அந்த கடாய் நல்லா வறுத்த சூடாக இருக்கிற எவர்சிலர் கடாய், அதில் போய் நல்லா அப்படியே கை இது பண்ணி ஒட்டி நிறுத்து. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கவனமாக இருங்கோ. அடுப்பங்கரைக்கிட்ட இருக்கிறதே ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை செய்யுங்கோ. எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் கையால் நீங்கள் என்ன பக்ஷணம் பண்ணி கொடுத்தாலும் பகவானுக்கும் அது பெரிய இதுவாக இருக்கும். ஆற்றுல இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பண்ணினேன் அப்படின்ற ஒரு திருப்தியில் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிடுவா. இதை பார்த்தேன்னா இப்படி பிடிச்சேன்னா நல்லா அப்படி லட்டு மாதிரி நிற்கிறது, லட்டு மாதிரி பார்த்தேன்னா உதுத்து விட்டா அழகாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஆகிடும். இதுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாம். 1 கப் கிட்ட தண்ணி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இது இந்தளவுக்கு ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாத இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் நெய்யை விட்டுட்டு இது நல்லா, அதாவது நீங்கள் எவ்வளோக்கு இதை பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு நல்லா உங்களுக்கு இந்த காஜா பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா பிசைஞ்சிட்டு அரை மணி ஊற விட்டுருவோம் ப்ளீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல கையில் ஒட்டாமல் நல்ல ஜோராக பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி டக்கின் பண்ணி விட்டு இதை நல்லா உருட்டி வச்சு மூடி வச்சுருங்கோ. காயாத இருக்கிறதுக்கோசரம் மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி வச்சுருவோம்.
இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் இது ஊறட்டும். அதுக்குள்ளே ஜீராலாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை இட்டு பொரித்து எடுத்து ஜீராவில் போட்டு எடுத்து பண்ணணும். கொஞ்சம் இதெல்லாம் மெனக்கடல் தான், இல்லை நான் சொல்லலை. பட் நீங்கள் உங்கள் கையால் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிறதே நிஜமாலுமே எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். கொஞ்சம் முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க எல்லோரும். எனக்கு ஒரு ஆசைக்கோசரம் நான் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் எல்லோரும் பண்ணணுன்ற ஆசையில் தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ இது கொஞ்ச நாள் ஊறட்டும், நம்ம சக்கரை பாகு வைக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து சக்கரை பாகு வைக்கலாம். இதுக்கு நம்ம வந்து இந்த கப்பால் 1.5 கப்பு மாவு எடுத்துருக்கோம். இந்த கப்பால் 1.5 கப்பு சர்க்கரை வேணும். சர்க்கரையில் தான் பண்ணணுமா மாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ஸ்வீட்டெல்லாம் சர்க்கரையில் தான் பண்ண முடியும். அது பண்ணினேன்னா தான் நல்லா வரும். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம தீபாவளி போது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சின்னு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்பயோ ஒரு தடவை இது மாதிரி பண்ணி சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இல்லை 1.5 கப் கிட்ட சர்க்கரை போடுறேன். பாகு பதம் என்ன வரணும்னு சொல்லி கேட்டேன்னா, ஜஸ்ட்டு ஒரு 1 ஸ்ட்ரிங் கிட்ட இருந்தால், அதாவது ஒரு தொட்டுட்டு இப்படி பிரிச்சேன்னா உடையிற மாதிரி ஒரு 1/2 ஸ்ட்ரிங் இருந்தால் கூட போதும். அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா மேலெல்லாம் பூத்துன்னுடும். அப்புறம் பாதுஷா மேலே பூத்துக்கிற மாதிரி பூத்துன்றும். ஜஸ்ட்டு ஒரு 4 ஸ்ட்ரிங் குங்குமப்பூ போடுறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட. இது வந்து குலாப் ஜாமுன் பதம், இசுக்குன்னு இருக்கு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 4 கொதி வரட்டும், சரியாக இருக்கும். அந்த குலாப் ஜாமுன் பதத்துக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஆச்சுன்னா போதும். கொஞ்சம் இப்படி தொட்டு இப்படி சொன்னால் இப்படி நூல் வந்துட்டு உடையணும், அவ்வளோ இருந்ததுன்னா போதும். தெரியுதா? வந்துட்டு அப்படியே உடையிறது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது போதும். அடுப்பை அணைச்சிட்றேன். பாகு பதம் சரியாக இருக்குது. இதில் அடுப்பை அணைச்சிட்டு ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் 4 தான் விட போகிறேன். 1 2 3 4 இதை விட்டுன்னா போகிறோம். இது வந்து அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகாத இருக்கிறதுக்கோசரம் இது அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஒரு தட்டை போட்டு. அதுக்கப்புறம் இப்போது இந்த காஜாலாம் ஒன்று ஒன்றா இட்டுக்கலாம். இட்டுட்டு அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த காஜாக்கு முதல்ல அந்த மைதா சப்பாத்தியாக பெருசு பெருசாக இட்டுக்கணும், மெல்லிஸாக. ஒரு சப்பாத்திக்கு நடுப்புறையும் கார்ன்ஃப்ளவரும் நெய்யும் கலந்த பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு ரோல் பண்ணணும். அதை நம்ம கலந்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளோட பதிர்பேணி தானே மம்மி அப்படின்னு கேட்கலாம். பதிர்பேணி ரவுண்டாக இருக்கும், இது வந்து இப்படி ஷேப் வந்து நீளமாக இருக்கும், அவ்வளோதான். பதிர்பேணியில் வந்து நம்ம ஜீராவில் போட்டு எடுக்க மாட்டோம், மேலே சுகர் பொடி போடுவோம். இது ஜீராவில் போட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு ஊருக்கு ஒரு ஊர் எல்லாமே ஒரு சேமாக இருக்கும், ஆனால் ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பா, அவ்வளோதான். இது கார்ன்ஃப்ளவர் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து 1 2 3 4 ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதெல்லாம் இந்த மிக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது தயார். ஸோ இந்த மாவு எடுத்து திருப்பி இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுட்டு இந்த ஒரு சின்ன சின்ன உருண்டையாக முதல்ல ஒரு 5 இதுக்கு உருட்டி வச்சுருக்கேன். மைதா போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெல்லிஸாக இட்டுக்கோங்க, இட்டு வச்சுக்கோங்க. இதை 5 இதையும் நான் இந்த மாதிரி இட்டுட்டு உங்களை பார்க்குறேன். இந்த கலந்த மிக்சர்லேருந்து என்ன 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. 1 டீஸ்பூன் போட்டேன்னா சரியாக இருக்கும் ஒரு இதுக்கு. எல்லா சைட்லேயும் படுற மாதிரி பண்ணிட்டுக்கோ. அடுத்து சப்பாத்தியை இது மேலே வைக்கும்.
ஸோ இது என்ன பண்ணிட்டோம், இழுத்து டைட்டாக இதை ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா இப்படி ஆக்கிக்கோங்க. இப்படி ஆக்கிட்டு இந்த விரலால் இதை ஜஸ்ட் இப்படி ஒரு அழுத்து மாதிரி பண்ணிட்டு ஜஸ்ட் இது மாதிரி ஒரே ஒரு ஜாஸ்தியெலாம் இழுத்துறாதீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும். இப்போது எண்ணெயை சுட வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப காயவும் வேண்டாம். அதாவது நம்ம வந்து இந்த பூந்திலாம் தேய்க்கிறதுக்கெலாம் ரொம்ப பத்த இருக்கணும்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் வேண்டாம். அட் சேம் டைம் சூடே எல்லாமே இருக்க வேண்டாம். ஒரு மிதமான சூடு ஏறினதும் இது ஒன்றுனா ட்ராப் பண்ணுங்க. இதாகவே வெந்து மேலே வரும் அழகாக. அது வரைக்கும் அப்படியே கலர் இளற வேண்டாம். அது பாட்டுக்கு மீடியம் ஹையில் வச்சு இருக்கட்டும். அப்புறமா பெருசாக்கிண்டு அது நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் அடுப்பை பெருசு பண்ணிட்டுருங்கோ. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை பொரிச்சு எடுக்கணும். அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு திருப்பி விடலாம். லேயராக நல்லா ஜம்முன்னு தெரியுது இல்லையா? இந்த மாதிரி லேயராக இருக்கிறத வந்து நீங்கள் நல்லா பொரிச்சுட்டு நல்ல இதுவாக ப்ரௌனாக பிஸ்கட் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துட்டு மேலே சுகர் பொடியும் ஏலக்காய் பொடியும் நல்லா கலந்து மேலே போட்டு இது பண்ணிடலாம். பதிர்பேணி அப்படிம்பா நம்மளோட இதில். ஸோ இதை வந்து நல்ல ஜீராவில் போட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சோன்னா அதுவே காஜா அப்படின்னு சொல்லுவாள். எல்லாம் தான் சொல்லுவேனே, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பேர் மட்டும் மாறும். கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் வச்சுருப்பா. எல்லாமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது நல்லா பொரியட்டும், பார்க்கலாம். நம்ம நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும். இப்போ அதனால தான் அடுப்பை பெருசாக வச்சுருக்கேன். இது நல்லா பெருசாக வச்சுருந்தா தான் ப்ரௌனாக ஆகும். அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு கிச்சன் டவல் பேப்பர் இதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் இதாகிக்கும். அடுப்பை நல்லா சின்னது பண்ணிட்டு இந்த இதில் பாக்கி இருக்கிறத போட்டுடலாம். இன்னும் ஒரு 5-6 இருக்குது பண்ணுறதுக்கு, அதையும் பண்ணிடுறேன் நான். இது நல்லா இதாகி வரட்டும், அடுத்த இது பார்க்கலாம். இது ஆறத்துக்குள்ளே இது பொரிச்சு எண்ணெயெல்லாம் வடிகட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து இதை நல்லா 2 தடவை திருப்பி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், எடுத்துடலாம் நீங்கள். ஸோ பாம்பே காஜா அண்ட் பூரி ஜெகநாதரோட பிரசாதம் தயாராகிடுது. கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேலை மெனக்கடல்னு நினைக்காதீங்கோ, ட்ரை பண்ணேன்னா நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஆற்றுல இருக்கிறவாலும் எல்லோரும் ஆசையாக சாப்பிடுவா. நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனலாக ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போது ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெறும் அவல் மிக்சர். ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். பாம்பேலலாம் இது வந்து சுவடா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ ரொம்ப நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான். இது பொட்டுக்கடலை, நிலக்கடலை, திராட்சைப்பழம், கெட்டி அவல், முந்திரி பருப்பு அண்ட் கொப்பரைக்காய் தேங்காய். இதுதான் அதோட ஹைலைட். இதுதான் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சாட் மசாலா இஷ்டப்பட்டவா போட்டுக்கோங்க. ஆர் எங்களுக்கு வேண்டாம் வெறும் காரப்பொடி மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்னா காரப்பொடி மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை,
இதெல்லாமா சேர்த்து பண்ணுறது தான் இந்த அவல் மிக்சர். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சுன்னு இருக்கு. எண்ணெயில் நிலக்கடலை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பச்சை நிலக்கடலை தான் இது. நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிறது தான் நல்லது. நல்லா கொஞ்சம் டீப் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் பொரிச்சிடுவோம். பொட்டுக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் உங்களுக்கான அளவு சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சுடுத்துனா வாசனை வரும். உங்களுக்கு நிலக்கடலை பொரிஞ்ச வாசனை வரும். இதில் தனியாக எடுத்துக்கலாம் பேப்பரில். அடுத்தது பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலையாக இருக்குது. திராட்சைப்பழம், முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 20-25 முந்திரி பருப்பு கிட்ட எடுத்துக்கோங்க. கொப்பரைக்காய் தேங்காய் ஒரு 1/2 காய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெல்லிஸாக சீவிக்கோங்க. இது அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். பட் இந்த கொப்பரைக்காய் போட்டேன்னா அந்த மிக்சரே ஒரு தனி டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் நமக்கெல்லாம் அந்த டேஸ்ட்டே கிடையாது. நார்த்தில் அவள் எல்லாருமே பண்ணுவாள். இதுவும் மும்பையிலலாம் அந்த சிப்டாலெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்களே. ஒரு சின்ன கொப்பரை கடையில் கிடைக்கும், உங்களுக்கு வாங்கி நீங்கள் போட்டு பண்ணி பார்க்கலாம். நிதானமாக வச்சுன்னு பண்ணுங்க. ரொம்ப கருத்து போயிடுச்சுன்னா இது கசந்து போன மாதிரி ஆகும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணும். இது இதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல் இதில் போடுறேன். ஜஸ்ட் நான் எடுத்துகிட்டது வந்து 250 கிராம்ஸ் கிட்ட இருக்கிற அவல். நல்ல அந்த கெட்டி அவல் எடுத்து போட்டு பண்ணிட்டுருக்கேன். இது வெறும் அவல் மிக்சர் அப்படிங்கிறதே அவல் தான் இதுக்கான மெயின் இதுவாக இருக்கணும். ஸோ அதனால் 250 கிராம்ஸ் கிட்ட கெட்டி அவல் எடுத்துட்டுருக்கோம். கருவேப்பிலை போடுறேன். பச்சை மிளகா, சூடான எண்ணெயிலேயே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே தயாராகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பவுலில் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதில் சூடாக இருக்கிறதே இதில் ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க காரப்பொடி போட்டுக்குவோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சுகர் போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க. சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை உடனடியாக கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு எல்லோரும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜோரான அவல் மிக்சர் தயாராகிடுது. ரொம்ப கர நல்லாயிருக்கும். தெரியுதா எப்படி சத்தம் கேட்குறதுன்னு? நல்ல இன்னும் ஆறித்துன்னா நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி கிச்சன் டவல் ஒரு இந்த பேப்பர் டவலில் போட்டு நல்லா கொஞ்சம் நாள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் எடுத்துடும். இதை நல்லாவே வச்சுன்னு நீங்கள்லாம் சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாமும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க. இன்னியோட ஸ்வீட் அண்டு காரம் ரெண்டுமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எது பண்ணினேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.